சில வியாதிகள் உங்களுக்கு வரும்போது சிலர் எப்படி நீங்க சுகப்பற்றீங்க, எப்படி உங்களுக்கு சுகமாச்சு, உடனே அவங்க ஏதாவது ஒன்று சொல்லலாம். இந்த மாதிரி எனக்கு சுகமாச்சு, இந்த இடத்துல போனேன் ஜெபம் பண்ணோன்னு சுகமாச்சு, இப்படி நான் உபவாசம் இருந்தேன் இப்படி சுகமாச்சு. உடனே நமக்கு உடனே என்ன வரும்னா, பரவாயில்லையே அவங்கள மாதிரி நம்ம உபவாசம் போட்டு பார்க்கலாமா, அவங்கள மாதிரி இங்க நம்ம போய் பார்க்கலாமா, அவங்கள மாதிரி இதை பண்ணலாமா அப்படின்னு நினைப்போம். ஆனா ஒன்று நினைத்துங்கள், நீங்கள் அற்புதத்திற்காக மட்டும் ஜெபியுங்கள். ஆமென். நீங்க எதுக்காக மட்டும் ஜெபிங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே, ஆனா இன்ன ரூட்டின் படி எனக்கு செய்யும் என்று நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரத்தில் நமக்கு ரொம்ப கோபம் வரும்போது, ஒருவேளை கணவனா ரட்சிக்கப்படாதவரா இருந்தால் நம்ம என்ன சொல்ல தெரியுமா, ஆண்டவரே ஒரு அடி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம சிலர் அப்படி சொல்லுவாங்க. ஒரு அடி நல்லா முட்டி நீங்க தட்டுனீங்கன்னா அவ்வளவுதான் ஆண்டவரே வந்துடுவாரு. இன்னும் ஒரு பொல்லாத சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்ன தெரியுமா, அவருடைய பிசினஸ்ல கை வைங்க ஆண்டவரே. எதுல கை வைங்க? அவருடைய பிசினஸ்ல தான் இவங்க சாப்பிட்டுருப்பாங்க, அவருடைய பிசினஸ்ல தான் இவங்க துணியை கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்க பிசினஸ்ல இருக்கிறனால தான் இவங்க நகை போட்டு நல்ல அப்படியே கல்யாணத்துக்கு ஜம்முன்னு போடுறாங்க. ஆனா ஜெபம் மட்டும் என்ன தெரியுமா, ஆண்டவரே அவரு பிசினஸ்னே ஓடுறாரு ஆண்டவரே, அதனால அவருடைய பிசினஸ்ல நீங்க ஒரு கையை வைங்க, அவ்வளவுதான். சுருண்டு எங்க விழுந்துருவாரு. ஆமா நல்லா விழுந்துருவாரு, சுருண்டு சாராய கடதை விழாம. நம்ம உடனே நம்ம இப்படி ஒரு ரூட் போட்டா அது எங்க வேணாலும் போயிட்டு இருக்கோம். அந்த ரூட்டு நம்ம என்ன ஜெபிக்கணும்னா, என் கணவனாரை ரட்சியும் ஆண்டவரே, ரட்சிக்கிறதும் உமக்கு தடையா இல்ல, எத்தனையோ பேரை ரட்சித்து இருக்கிறீர், என் கணவனாரை நீங்கள் எப்படி தொட முடியுமோ அப்படி தொடும், என் பிள்ளையை எப்படி தொட முடியுமோ அப்படி தொடும். இப்படித்தான் ஜெபிக்க வேண்டுமே தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது. அது நீங்க ஒருவேளை இப்படி இந்த ஜெபத்துல இருக்கிறவர்கள் ஒருவேளை மனசுல நினைக்கலாம், ஆண்டவர் மட்டும் எனக்கு இதை ஆசீர்வச்சு கொடுத்தாருன்னா பாஸ்டர் நான் 3 வருஷத்துல செட்டில் பாஸ்டர், அவ்வளவுதான், என்னை யாருமே கையில பிடிக்க முடியாது, பாருங்க நான் என்ன பண்றேன் பாருங்க, உங்க கையில கொண்டு கொடுத்து ஒரு சச்சை கட்டுங்கன்னு நான் சொல்ல போறேன் அப்படின்னு 1000 கற்பனையோட வந்திருக்கலாம். நான் நம்புறேன் ஆண்டவருக்கு இதல்ல, வேற எதுலையாவது உங்களை ஆசீர்வதிக்கணும் சித்தம் இருக்கும். ஆமென்.